ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் ட்ரிக்ஸ் சேனலில் உங்களை எல்லாத்தையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். 11ஆம் தேதி 9வது மாதம் 2024 50-50 110 ரிசல்ட்டு 99-78. டி போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் டபுள்ஸு 7-8ன்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையாக ஒரு ப்ராப்பரான ஆர்டரில் ரிசல்ட் வந்திருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட்டை எப்படி நம்ம ஓரளவுக்கு கவனிச்சுக்கிட்டோம். 99-78 ஓகேவா. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிஷின் நம்பர் 4662. நம்ம இது என்றைக்குமே நம்ம கருத்தில் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 4662க்கு மிஷின் நம்பருக்கு 99-78 அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்குது ஓகேவா. சரி, இப்போ நம்ம கொடுத்த கணிப்பில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 9, நம்ம 951 ஒரு முக்கியமான நம்பராக கொடுத்துருந்தோம். ஏ போர்டில் 9 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் இது ரொம்ப பெரிய சூப்பர் அப்படி பம்பர் லாட்ரி அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் ஓப்பனிங் சீன்லாம் அவ்வளோவா இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்மளுக்கு 4 போர்டும் டக்குன்னு அப்படியே உட்காரணும். அது அந்த அளவுக்கு நம்மளுடைய கணிப்புகளில் நம்ம ஒரு கூர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா. 951 கொடுத்தேன், 978 அடிச்சிருக்கு. ஏ போர்டில் 9க்கு 9 பாஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். சரிங்களா. வெற்றி கொண்டாட்டம், சரவடி போடுங்க, வீட்டை கொளுத்தி விடுங்கலாம் எதுவும் இல்லை. 9க்கு 9 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. 978 நம்ம நேற்று மாதிரி நம்ம ஒரு கணிப்பில் இருந்தோம். ஆனாலும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம 978, 951, 215, 529, 591, 519 கொடுத்தேன். சப்போர்ட் நம்பரில் எதுவுமே வரல. ஏ போர்டில் அந்த 9ங்கிறது இருக்குது. 4Dயை பொறுத்த வரைக்கும் 96-57 நம்மளுக்கு 978. நான் டி போர்ட்லேயும் 9 கொடுத்துருக்கேன், ஏ போர்ட்லேயும் 9 கொடுத்துருக்கேன். ஆனால் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன் ஓகேவா. இதில் ஒரு சின்ன விஷயமாக இந்த 57 இப்படி மாற்றி 75 கொடுத்துருந்தா கூட ஒரு 3 போர்டு வரிசையாக பாஸ் ஆகிருக்கும், சி போர்டு மட்டும் மிஸ் ஆகிருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லுவேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அது தெரிஞ்ச விஷயந்தான். 9 அப்படின்றது ரொம்ப கன்ஃபார்மாக தான் ஆல் போர்டில் எடுத்து கொடுத்தேன். ஆல் போர்டில் 9ங்கிறது வந்துருச்சு, அவ்வளோதான் நண்பர்களே. சரிங்களா. நம்மளுக்கு 99-78க்கு நான் 9 திரும்ப சொல்லி மாற்றி கொடுத்துட்டேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப அட்டகாசமாக ஒரு இது அப்படிங்கிறது இன்றைக்கி சொல்லிட முடியாது. ஏன்னா நான் கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் கன்ஃபார்மான நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்தோம். ஆனால் இதில் அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துருச்சு, பரவாயில்ல. நாளைக்குரிய கணிப்புகளை நோக்கி போவோம். ஆனால் அதற்கு முன்னாடி இன்றைக்கி எனக்கு ஒரு டவுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயமாக சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே நம்ம விஷயங்களில் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சில வேலை இவங்க காலிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா. நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்றும் இல்லை, இதில் ஒரு சின்ன விஷயமாக நம்மளுக்கு இதில் 978. ஆனால் 3:30 மணிக்கு என்ன வந்திருக்கு ரிசல்ட்டுனா 966 வந்திருக்கு ஓகேங்களா. நம்மளுக்கு 978 மத்தியானம் ரிசல்ட்டு ஓகேவா. நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நான் திரும்பவும் உங்கள்கிட்ட சொன்னேன், 10:30 மணிலேருந்து நம்ம ஒரு 1:30 மணி வரைக்கும் என்னென்ன மாதிரி ரிசல்ட்டில் கொண்டு வரான் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் பார்ப்பேன். நான் பார்த்துட்டு தான் ஓரளவுக்கு நம்பர்ஸ் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன முக்கியமான விஷயமாக எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி நான் எப்படி கொடுத்துருக்கேன் குரூப்பில், எப்படி அது ரிசல்ட்டாக வந்திருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறதுக்கு தான். 1:30 மணிக்கு 0:38 அப்படிங்கிறது ரிசல்ட். சரிங்களா. இந்த 0:38 1:30 மணி ரிசல்ட்டில் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் இறக்கி காமிக்கிறேன். 978 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு. 0க்கு 9, 3க்கு 7, அதே மாதிரி 8க்கு 8, 978. நான் நம்ம குரூப்பில் கொடுத்த அந்த காலக்கொடுமையை நீங்களே பாருங்கள். இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏபியில் 93, 92, 69, 09, 69, 69 2 தடவை ட்ரை பண்ணிட்டேன். இருந்தாலும் நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 97 ஆச்சுங்களா. ஓகே, 97 நான் பிசியில் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. 976க்கு நான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 92, 93 கொடுத்துச்சு. 69, 09 கொடுத்துருக்கேன். 9 அடித்து நவுத்தி எறிஞ்சிருக்கேன். ஆனால் என்ன பண்ணியிருக்கேன், பிசியில் 97 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஆனால் நேற்று மாதிரி தான், நேற்று நடந்த அதே கதை தான் நம்மளுக்கு மாறி முந்தானத்து நடந்த கதை தான். பிசியில் 97 கொடுத்துருக்கேன், அது ஏபியில் பாஸ் ஆகிடுச்சிங்களா. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசியில் என்னென்னா, நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா 978 சரிங்களா. இந்த இருக்குது பாருங்க,
978 அப்படியே இருக்குது. பட்டு நான் எப்படி மாற்றி கொடுத்து சொதப்பிட்டேன்னு பாருங்கள். இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே இல்லை. 97 ஏபியில் கொடுத்துருந்து இந்த 8 தூக்கி இப்படி வச்சுருந்தேன்னா முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஏசியில் பார்த்தீங்கன்னா 96. நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா 92, 91, 59, 59, 25, 51 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் என்ன பண்ணியிருக்கேன்னா 978 ரிசல்ட்டுக்கு இந்த இடத்துல 958ன்னு கொடுத்துட்டேன். ஏசி இதில் பாஸ் ஆகிடுச்சு. இதில் 7 மட்டும் மிஸ்ஸு. ஓகேங்களா? இந்த 997 எப்படி மிஸ் ஆகிருக்குங்கிறத உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு ஒரு ரொம்ப பில்டப்பாக இந்த அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு கொடுத்த கணிப்பு எங்கே மிஸ் ஆகிருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? 976 நான் இந்த இடத்துல 97 பிசியில் கொடுத்துட்டேன். 97 பிசியில் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல 958ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் 978 வேறு ஒன்றுமே இல்லை. 4Dயில் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் நம்பராக 86 22, 81 28, 86 58, 96 57, 89 81ன்னு கொடுத்தேன். அதில் மிஸ் ஆகிடுச்சு. பட்டு இந்த ஏபிசியில் 978 நான் வெறும் 5 செட்டு தான் கொடுத்தேன். 978க்கு 958ன்னு நான் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம கொடுத்த கணிப்பில் இப்படி தான் இருக்குது. ஆனால் நாளைக்கு விட மாட்டேன், கண்டிப்பாக நாளைக்கு 4D வந்தே ஆகணும். அதுதான் என்னோடய டார்கெட்டுப்பா. எனக்கு இந்த டபுள் டிஜிட்லாம் எனக்கு வந்து பெரிய மேட்டரே கிடையாது, பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது, என்ன செய்கிறது, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. இருந்தாலும் ஏசியில் நம்ம ஒரு வின்னிங் குரூப்பில் நான் வந்து ஓரளவுக்கு கெஸிங் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி எனக்கு நம்ம சேனலுக்கு கொஞ்சம் 50-50யும் வின்வின்னு கொஞ்சம் ராசி, அதனால் கொஞ்சம் அப்படி பார்த்து எடுத்தது தான். பரவாயில்ல. இப்போ நாளைக்குரிய கணிப்புகளுக்கு நம்ம போவோம். ரொம்ப பேசாதான் நாளைக்குரிய வீடியோக்கு வாடான்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது. பார்க்கலாம் நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. அதே மாதிரி மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு சில நாள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏதாச்சும் கோளாறு பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நம்மளுடைய கணிப்புகளில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன். அது மாதிரி இருக்கும்போது திரும்பவும் சொல்கிறேன், அதற்கு என்னுடைய கணிப்புகள் நான் இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு எடுக்கிறதுக்கு நான் 50 ரூபா ஜிபே பண்ணி நீங்கள் வந்து அதை பெற்றுக்கலாம். நான் அதை மட்டும் தான் வாங்குவேனே தவிர, நீங்கள் வின்னிங் ஆனீங்கன்னா அது உங்களுடைய வெற்றிக்கான தொகை. அதில் நான் எனக்கு ₹1 கூட வேணாம். நீங்கள் மனசார நினச்சி அதை கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுப்பேனே தவிர, நம்ம அந்த வேலையை நம்மளுக்கு வேணாம். நான் கெஸ்ஸிங் எடுத்து நான் கஷ்டப்பட்டதுக்கு நான் ₹50 ஜிபே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றில் நண்பர்களே. நாளைக்குரிய கணிப்புகளை பற்றலாம். நாளைக்குரிய கணிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நண்பர்களே, நம்மளுக்கு இன்றைக்கி 9978 ஓகேங்களா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மந்த்லி சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை உங்கள்கிட்ட காமிச்சிடலான்ட்டு பார்க்குறேன். ஸோ ஒரு சிறு தகவல்கள், இன்றைக்கி என்ன தகவல் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லணும்ல. அதனால் ஒரு சின்ன உதாரணமாக இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10ஆம் தேதி, அதாவது இந்த இடத்துல ரிசல்ட் வந்து தப்பாக காமிச்சிருக்கு. ஓகேவா? 9978 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 8 திருப்பி ரிப்பீட் ஆகிருக்குது. அதே மாதிரி 7 ரிப்பீட் ஆகிடுச்சு, 9 ரிப்பீட் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த இடத்துல புதுசாக நான் நேற்று சொன்ன மாதிரி பெண்டிங் நம்பரில் எதுவுமே புதுசாக இறங்கலை. 978 அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஏற்கனவே 9 இறங்கிருச்சு. அந்த 9 திருப்பி இந்த இடத்துல இறங்கியிருக்கு. இந்த ஏற்கனவே 7 அப்படிங்கிறது இருந்திருக்கு, அதுவும் இறங்கிருச்சு. அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல புதுசாக அந்த பெண்டிங் நம்பர் அப்படியே தான் இருக்குது, எதுவுமே புதுசாக இறங்கலை. ஓகேவா? இந்த இடத்துல 8ங்கிறது இந்த 2ஆம் தேதி இருக்கிற 8 இந்த இடத்துல இறங்கிருச்சு. இதுதான் தகவல். இன்றைக்குரிய கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். 12ஆம் தேதி 9வது மாதம் காருண்யா ப்ளஸ் 538. இன்றைக்கி ரிசல்ட் 9978. ஓகேவா? சரி, ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனாகவே இருக்குது, என்ன பண்ணுறது. ஓகே, ஏபிசி முக்கியமான செட்டாக 747, 9க்கு 7, 7க்கு 4, 8க்கு 7, 747 ஒரே செட்டு, முக்கியமான செட்டு, நோட் பண்ணிங்க. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக என்ன நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறத பார்த்தா, நேற்று நம்மளுக்கு ரிசல்ட்டு 465. சரி, இப்போ இந்த ரிசல்ட்டை இவங்க எங்கேருந்து சுட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அதுதான் நான் இந்த விஷயமாக உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான தகவல்களை உங்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன், செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். ஏபிசி 747 முக்கியமான நம்பராக இருக்குது. இது ஏசியிலையும் பிசியிலையும் ஏபியில் அப்படிங்கிறது வருமா என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு நம்மளுடைய தனி சேனலில் கொடுத்துட்றேன். அதுக்குன்னு நம்ம லிங்க் பண்ணிடுவோம். அதையும் நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. 747 978க்கு 747 ஒரே செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஒரு முக்கியமான செட்டாக இந்த இடத்துல ஏபிசியில் நான் சொன்னேன்
ஒரு நாளும் நம்மளுடைய கணிப்புகள் குட்டி போடாது, குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி 867, 647, 554, 900 அவ்வளோதான். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், குழப்பிக்க வேணாம். திரும்பவும் நான் சொல்கிற விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே விஷயந்தான். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரிலாக்ஸ் ஆகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்ன இன்னொரு தகவல்களாக நீ சொல்ல போகிற அப்படிங்கிறத கேட்குறீங்களா? இதோ உங்களுக்காக இந்த வந்துருச்சு, இந்த பாருங்க. பிப்ரவரி மாதம் ஸ்ரீசக்தி 265. ஓகேவா? 0265. ஆனால் நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 0265. ஓகே, நம்மளுக்கு வந்து ஸ்ரீசக்தியில் என்ன ரிசல்ட் நேற்று 64, 65 இங்கே இருக்கா? பிசியில் 25 இருக்கா? அதாவது 265க்கு அடுத்தது 89, 28. இன்றைக்கி 99, 78 ரிசல்ட் ஆச்சா? நல்லா நோட் பண்ணிங்க, உங்களுக்கு மேட்சிங் ஆகிறது தெரியும். ஸ்ரீசக்தியோட நேற்று ரிசல்ட்டு 64, 65 இந்த இருக்குது பாருங்கள், 0265. அதுக்கு அடுத்த நாள் இன்றைக்கி 99, 78 ரிசல்ட்டு. ஆனால் இந்த இடத்துல 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 89, 28. இதில் ஏசி பாஸ் ஆகிடுச்சா? முடிஞ்சிடுச்சா சொல்லி 8, 9, 2, 8. இன்றைக்கி ரிசல்ட் என்ன பண்ணிட்டான்? 8 + 1 9, 9. இந்த இடத்துல 2க்கு 7 பவர் 99, 78ன்னு முடிச்சிட்டாப்புல. முடிஞ்சிருச்சா? ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நாளைய நாள் 29ஆம் தேதி கார்னியா ப்ளஸ், அதாவது பிப்ரவரி மாதத்தில் 96, 99 அப்படி என்றால் ஒரு முக்கியமான செட்டாக இந்த இடத்துல நான் 4Dயில் கொடுக்குறது 46, 47. ஓகேவா? இப்படியே கொடுப்பான்னு சொல்ல முடியாது. இந்த 96 நம்ம ஓகே ப்ரோ இதே மாதிரி தானே இருக்குது, நான் ஏன் இப்படி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? 8க்கு 9னா அப்போ 9க்கு 0, 06, 99 இல்லை, 2க்கு 9னா 7க்கு என்னது இன்றைக்கி? 2க்கு 9 அப்படின்னா 7க்கு வந்து 4. இதை தான் இருக்குது, அதை தான் எடுத்து கொடுத்துருக்கேன், அதே தான் எடுத்து கொடுத்துருக்கேன். 96, 99க்கு நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன்னா 9க்கு 4, 46, 47ன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்படி இல்லை இது எனக்கு இது நீங்கள் போங்க ப்ரோ, நீங்கள் போங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்கன்னா இதை அப்படியே எடுத்துங்க. 8க்கு 9ங்கும் போது 9க்கு 0, 9க்கு 6, 06, 99 எடுத்துங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இதுதான் இன்றைய தகவல்கள். 06, 99 ஒரு கெஸ்ஸிங்கில் இருந்தால் கண்ணை மூட்டை அடிச்சு விடுங்க, பேசிக்கலாம். ஒன்று பிசியில் 99 வருது, இல்லை 00 வருது. அப்படியும் மாற்றினால் 67, 47, 54க்குள்ளே உட்காருது. அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கொடுக்குற முக்கியமான கணிப்புகள் இது தான். நம்மளுக்கு ஆள் போட பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 6 நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சுருக்கமாக சொன்னோம், நாளைக்கு இதில் 3 செட்டு தான் வரும், இந்த ஒரு செட்டு காணாமல் போயிடும். ஓகேவா? நம்மளுக்கு 2 செட்டு தான். அதில் மெயினான நம்பர் 1 இந்த இடத்துலையும், அது இல்லாமல் சப்போர்ட் நம்பராக 2 செட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஒரு நாளும் குறையும் இதில், ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுடைய கணிப்புகளில் முக்கியத்துவம் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். மென்மேலும் உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு வேணும். மறக்காமல் நம்மளுடைய இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நேற்றும் இன்றைக்கும் கொஞ்சம் அதில் வீடியோ போட முடியல, ஒரு சில இணையதள பிரச்சனையினால என்னால் வீடியோ போட முடியல, கோச்சிக்காதீங்க. நாளை முதல் திரும்ப பேக் டு த ஸ்டேஜ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்க நண்பர்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அது 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகள் இருக்கிறதுனால என்னால் ரிப்ளை பண்ண முடியாது, கோச்சிக்காதீங்க. 12 to 1 உங்களுடைய கேள்விகளுக்கு நான் தாராளமாக பதில் சொல்கிறேன். மென்மேலும் உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு வேணும். நான் சிங்கிள் செட்டு நான் கம்மியாக கொடுத்துருக்கேன், 4Dலி ஒரே ஒரு செட்டு தான். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரணும், நம்மளோட கெஸ்ஸிங் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்பமே சூழுக, நம்ம எல்லோரும் வாழுக. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு மாபெரும் வெற்றி இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி 978க்கு ஏசியில் கொடுத்துட்டேன், கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டேன், பரவாயில்ல, அதை சரி பண்ணிடுறேன். நாளைக்கு 3 போர்டும் தூக்குறோம், அவ்வளோதான். ஓகேவா? கண்டிப்பாக நாளைக்கு ஒரு முழுமையான வெற்றி இருக்குது. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுப்பேன், ரொம்ப போட்டு மண்டை உடைச்சல்லாம் வேணாம். இங்கேருந்து எடுத்தேன், அங்கேருந்து எடுத்தேன், அது இங்கேருந்து எடுத்தேன், இது இங்கே குட்டி போட்டுச்சு, இது இங்கே பெயிண்ட் அடிச்சிச்சு, நோ 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 நோ. மெயினான விஷயம் டாப்பிக்கு இது தான். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. எப்படி ரிசல்ட் எடுத்தான்னு ஏற்கனவே பிப்ரவரி மாதம் சார்ட்டை வச்சு இந்த இடத்துல உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன். இதோ திரும்ப ஒரே ஒரு தடவை காமிச்சிக்கிறேன். ஸ்ரீசக்தி ரிசல்ட் 465 இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அதுக்கு அடுத்த நாள் 89, 28,
இன்றைக்கி ரிசல்ட் 99-78. அதுக்கடுத்த நாள் கார்னியர் ப்ளஸில் 96-99. நீங்கள் 06-99 ஒரு செட்டு வச்சாலும் வச்சுங்க 4Dயில் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகேவா? தகவல்களை ஷேர் பண்ணியாச்சு. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப பெரிய பில்டப்லாம் இல்லை ப்ரோ, சும்மா நம்ம மூளைக்கு தான் வேலைன்னு நான் சொல்லிட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், கெஸ்ஸிங் நம்பர்ஸுக்கு 1000-2000 காசு கொடுத்து ஏமாறாதீங்க. அதுக்கு ஒரு 10 செட்டு ஏபிசியும் ஒரு 2-3 செட்டு ஏபிபிசி வச்சா கூட ஓரளவுக்கு வின்னிங் கிடச்சிடும். மாற்றி யோசி நண்பா, சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக உண்டு. மென்மேலும் உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு இருக்குன்னு நம்புகிறேன். இன்பமே சொல்லுங்க, நம்ம மேலே ஒரு வாழ்க. திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்து விட்டது என்பது நம்பிக்கை. நாளைய நாள் நன்றாகவே அமையும். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதையோடு நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியாக வாழ்வோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.